பில்லு போற டைம்ல வந்தாச்சு. இதெல்லாம் எதுக்கு எடுத்துருக்கனே ஏங்க எனக்கு இது தெரியல. எடுக்க இங்க அது இருங்க. ஏம்மா எடுக்குற? அது உனக்கு தேவையே இல்லம்மா. ஏங்க தேவை நல்லா இருக்கும். அது என்ன அது நல்லா இருக்குன்னுலாம் எடுக்க நான் கூடாது. YouTubeல போட்டு பார்த்து உங்களுக்கு பண்ணி தரேன். என்னங்க எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண விடவே மாட்டேங்கிறீங்க. ஐயய்ய. தேவையில்லாத எடுக்காதம்மா. ஏங்க ம். மக்கானா எங்க இருக்குன்னு பாருங்க. மக்கானாவா? மக்கானானா? ஏங்க மக்கானா தெரியாதா? இல்லையே. தாமரை விதை இருக்குல்ல, ஆ, அதுல இருந்து ஒரு பொரி செய்வாங்க. புரியா? அது சூப்பர் டிஷ் நான் உங்களுக்கு பண்ணி தரேன். மக்கானா எங்க இருக்குன்னு நீ பாருங்க. எல்லாம் எது பண்ணதே கிடையாது. இதெல்லாம் என்னைக்கு பண்ணி கொடுத்துருக்க? நீ சும்மா ஏதாவது சொல்லாத நீ. ஏங்க அப்புறம் நான் பொருளை சமைச்சு போடாம நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இதுமே உங்களுக்கு சமைச்சு தரலன்றீங்களா? மக்கானா எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். அங்க இருக்க போய் எடுங்க போங்க. ஏங்க பாப்கார்னுங்க மைக்ரோவேவ் பாப்கார்ன். அதெல்லாம் நீ கேடு போய் வை சொல்றாங்க. 20 ரூபாய்க்கு வெளியே வித்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் வாங்கிக்கிறேன், இதையும் வாங்கிட்டு போய் என்ன பண்ண போறீங்க? இங்க பாருங்க ரேட் பாருங்க 10 ரூபாய் தான். 10 ரூபாய்க்கு எங்கேயாவது கிடைக்குமா? அது ஃப்ரீயா கூட தருவான். அதுக்கெல்லாம் வாங்க முடியுமா? ரேட்டு கம்மியா இருக்குன்னு கூட்டு வந்தோம்னா ரேட்டு கம்மியா இருக்குன்னு அல்லன்னு அல்றாங்க. அம்மா ஏமா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பாப்கார்ன் கூட வாங்கி தர மாட்டீங்களா? ஓடி. ஏங்க ஏதாவது மறந்துட்டேனா? மறக்கலாம் இல்ல. நீ கரெக்ட்டா தான் பண்ணி நீ பாரு. போடுங்க சார் எல்லாத்தையும் பில் போடுங்க. சார் பேக் ஆட் பண்ணணுமா சார்? பேக் எடுத்து போடுங்க. ஒரு பேக் போடுங்க. ஏன் பேக் எடுத்து வரல நீ? ஏங்க நான் உங்களுக்கு வரப்போறேன்னு தான் தெரியுது. பேக் எடுத்து வந்தா இப்ப என்ன குறைஞ்சு போயிருவீங்க நீங்க? ஏன் உங்களுக்கு தெரியும்ல வரப்போறோம். நீங்க எடுத்து வைக்க வேண்டியதானே. எல்லாத்தையும் என் பக்கெட்டே கார்னர் பண்ணாதீங்க. குறையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. வந்து பேக் எவ்வளவு? சின்ன பேக் வந்து 15 ரூபாய், பெரிய பேக் 30 ரூபாய் சார். 30 ரூபாய்க்கு என்னங்க இருக்கு? நீங்க போடுங்க மேடம். பேசிக்கிட்டே இருக்காதீங்க. பில் போடுங்க. எவ்வளவு மேடம்? 9980 எது? 9980 ரூபாய். கார்டா ஜிபேவா சார்? இல்ல ஒரு சில அது தேவையில்லாத சில பொருள் இருக்கால எடுத்துட்டீங்கன்னா கரெக்ட்டா ஏங்க இருக்கும். எதுக்கு எடுக்குறீங்க? அது எல்லாமே தேவை. மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிருக்கு. 2 மாசத்துக்கு மளிகை. 9000 ரூபாய்க்கா? ஆர்டர் பண்ணாதீங்க. கார்டு எடுத்து கொடுங்க. கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க எடுத்து கொடுங்க. கிரெடிட் கார்டுனால அது நான் தான் கட்டணும். கிரெடிட் கார்டுனால நம்ம தான் கட்டணும். வேற யார் கட்டுவா? ஏங்க அது இஎம்ஐ போட்டு கட்டிக்கலாம்ல. மல்லிகை ஜாமான்லாம் இஎம்ஐ போட்டு கட்டாலும் நல்ல குடும்பம் விளக்குறதுக்காக. ஏங்க ஒரு குடும்பம் விளங்குறதுக்கா? ஒரு மளிகை ஜாமான் கூட வாங்கி கொடுக்க முடியாத குடும்பத்துல இருந்து வாக்கப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா? என்னைய சொல்லணும். எங்க அம்மாவை சொல்லணும். சரி சரி. இத அப்படியே வச்சிரேன். வண்டியோட நிப்பாட்டிட்டு போறேன். எனக்கு வேணாம். மளிகை ஜாமானே வேணாம். அப்படியே போடுங்க. கொடுங்க. வாங்க வாங்கம்மா போமா. வேணாம் போங்க. இங்க பாத்தீங்களா அந்த டாப்ஸ்லாம் வந்து வெறும் 6000 6000 இல்லங்க 500 போட்டுருக்கு. இல்லதான் நான் 6000 சொல்றேன். நான் நம்பரை சொன்ன வேற ஒண்ணும் கிடையாது. 6000 ஏங்க இங்க பாத்தீங்களா எல்லாமே சீப்பா இருக்குங்க. 6000 6000 ஏங்க பெட்ஷீட்லாம் பாத்தீங்களா? பெட்ஷீட் அவ்வளவு சீப்பா இருக்குங்க. சீப்பா இருக்குல்ல? ஆமா அந்த 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 ஹேண்ட்லூம்ஸ் கடையெல்லாம் போனா அவ்வளவு ரேட்டுக்கு சொன்னாங்க. இங்க நல்ல சீப்பா இருக்கு. சீப்பா இருக்கு. இங்க வாங்க 6000 ரூபாய் கிடையாதுங்க. சீப் தான். 6000 நம்ம பட்ஜெட் சொன்ன 6000 தான் காசு. நீ மல்லிகை ஜாமான் வாங்க வந்த. நீ எதுக்குமா சிஸ்கன் வந்த? சரி கீழ வாங்க. வாமா. ஏங்க நீ எதை வாங்க வந்தியோ அதை மட்டும் வாங்குமா. 6000 தான்மா. ஏங்க இது வாங்குவோமா? 6000 ஏங்க அது வாங்குவோமா? 6000 ஏங்க 6000 சொல்லிட்டு 6000 தான்மா இருக்கு. 6000ல நடத்துருமா? பொருள் வாங்க வந்த இங்க பொருள் பாருங்க 2 மாசத்துக்கு பொருள் வாங்குறோம். 6000க்குலாம் வாங்க முடியாது. கூட ஆகதான் செய்யும். குறைஞ்சது ஒரு 8 to 12000 வரைக்கும் ஆகலாம். 12000 2 months இல்ல. 6000மா? சார் சார் என்னங்க? என்னையா அது? டி-ஷர்ட் அது தெரியுது. அதுக்கு ஏன் மூஞ்சில தூக்கி போட்டு போறீங்க? ஏன் மூஞ்சில போட்டா மூஞ்சில வச்சு போட்டுருக்கு. நானும் 1 மணி நேரமா பாத்துக்கிருக்கேன். நீங்க எந்த பொருள் வாங்கின கையில ட்ராலியையும் காணா, பேஸ்கெட்டையும் காணா. ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு போய் பருப்பு மேல தூக்கி போடுற, பருப்பு பாக்கெட் எடுத்து போய் டாய்ஸ் மேல தூக்கி போடுற, டாய்ஸ் எடுத்துட்டு போய் பெட்ஷீட் மேல தூக்கி போடுற. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனி செக்ஷன் எல்லாத்தையும் ஜம்பிள் பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் கஸ்டமர். நான் அப்படிதான் பல மூட்ல எடுத்து திருப்பி போடுவேன். நீ ஒழுங்கா வைக்க வேண்டியது. கஸ்டமர்னா இந்த மாதிரி வந்து வேலை பாக்குறவங்கள கஷ்டப்படுத்தி வாங்க கூடாது. என்ன வாங்க வந்தா எப்ப கிளம்புவ? 1 மணி நேரத்துல கிளம்பிடுவேன். 1 மணி நேரம் என்ன கணக்கு? படத்துக்கு வந்தேன். சரி யாரும் மால்ல இருக்கேன்னு சொல்லி சும்மா சுத்தி பார்க்கலாமே உள்ள வந்தேன். இப்படி எந்த படத்துக்கு வந்த நீங்க? விடுதலை 2. விடுதலை 2ங்க. விடுதலை 1 வந்துச்சு. ஆமா சூரிய ஹீரோ நடிச்சாரு. ஆமா கூட அந்த வாத்தியார் கரெக்ட் நடிச்சாரு. ஆமா இளையராஜா மியூசிக் என்னம்மா ஆனா போட்டுருக்காங்க. ஆமாங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட செகண்ட் பார்ட் எப்படி இருக்குமோன்னு யோசனையோட முடிச்சாங்க. ஆமா மஞ்சு வாரியர் நடிச்சிருக்காங்க. பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருக்கப்பட அதான் ரெக்கார்ட் புக் பண்ணிட்டேன் நானு. அதெல்லாம் ரைட்டு. இளையராஜா சார் யோசிச்சு பாருங்க. இந்த வயசுல போறாரு சாங். ஆமா தினம் தினமும் வயசு மனசு மனசு பாட தெரிஞ்சா பாடு இல்ல மூடு. பாட்டு அப்படி வராதியா? பேர்பட்ட பாட்டு எப்படி வர்றான் பாரு. அது எப்படின்னா தினம் தினமும் நினப்பு வளைக்கிறதே என்னை துளைக்கிறதே கணங்கணமும் என்னை இழுத்து
படுத்துற பாடு பொறுக்களியே வெளியே வரவும் வழி இல்ல ஆஹா உள்ளுக்குள்ள துடிப்பும் கணக்கில்ல ஓஹோ அப்படி பாடணும்யா அப்படி பாடணும்யா அதை விட்டுட்டு வாய்க்கு வர நல்லா பாடுறீங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சரி நீங்க பாட்டு இருங்க, படத்தை பார்த்துட்டு இருந்தாரு நானு. எங்க போற படத்துக்கு அது 20ஆம் தேதி தானே படம் ரிலீஸ். அம்மா 20ஆம் தேதி ரிலீஸ். 18ஆம் தேதி தானே 18 என் வாட்ஸ்ல 20 காட்டுதுங்க. அது வாட்சா இருந்தா காட்டுண்டா. இது திருவிழால 3-10 ரூபாய்க்கு வாங்கினா அப்படித்தான் காட்டும். என்ன ராகம் சார் உங்க இல்ல தனுசாரும் இளையராஜா ஐயாவும் சேர்ந்து பாடின ஒரு கைய கொடுங்க எப்படி சூப்பர் சார். இந்த அடுத்தது வெளியே வர பில்லு படம் போயிட்டு இருக்க, அவனை பிடிக்காம என்ன பண்ணிட்டீங்க? திருட்டு போயிட நல்ல பாட்டு கேட்டா மறந்துடுறாங்க. நானு 20ஆம் தேதி படத்துக்கு இன்னைக்கு வந்துட்டேனே. 20ஆம் தேதி வரேன் நானு. சார் கோபி சார். சார் வாங்க. பிக்னிக் போறோம் ஃபேமிலியோட, நீங்க வரீங்களா சார்? ஃபேமிலியா பிக்னிக் போறேன்றீங்க, என்னைய கூப்பிடுறீங்க? வாங்க சார். சார் வாங்க சார், ஜாலியா இருக்கு. இல்ல ஃபேமிலியா போறீங்க, புதுசா கல்யாணம் ஆனவங்க. கோபி சார் வாங்க சார். ஜாலியா இருக்கு, நீங்க வாங்க. தனியா போனா என்னங்க குற்றம் நட்புங்கிற மாதிரி பக்கத்து இருக்காரங்களா நல்லா பழகினா தானங்களே ஒரு நாளைக்கு எது ஒண்ணு நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து அரிசி பருப்பு வாங்கிக்கலாம். அது மாதிரி ஒண்ணு இதா இருக்க முடியும்ல. அரிசி பருப்பா இல்ல சொல்றேன் நான், அந்த மாதிரி ஒரு பழகணும்ல. பழகணும் பழகாம அபார்ட்மெண்ட்ல கதவை அடைச்சா எழுத்து வீட்லயே இருக்கானே தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றாங்க. என்ன போகணும்ன்றீங்க? வாங்க. இல்ல மகாபலிபுரம் வரைக்கும் போகணும்னா எனக்கு டைம் ஆயிடும். மகாபலிபுரம் அப்படியா? பக்கத்துல தான் சர்ப்ரைஸ். சிட்டிக்குள்ளேயே வா. ஆமா மெரினா பீச்சா? சர்ப்ரைஸ். நீங்க அங்க போயிருக்கீங்களான்னு தெரியல. நீங்க அத வாங்க, செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வாங்க போவோம், வண்டி எடுமா. பொழுது போகலையே நினைச்சேன். நல்லா இழுச்சவாயா அவனே வந்து கூட்டு வந்து பெட்ரோலை போட்டு கூட்டு போறேங்கிறா. சார் நான் வரேன் சார். வாங்க வாங்க. பார்க்கிங் டிக்கெட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு வரீங்க. காரோட விங் ஷீல்ட் இருக்குல்ல, அதுலயே மாட்டி வச்சீங்கன்னா தான் மறக்காம இருக்கும். அப்புறம் தொலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் பாத்துக்கோங்க. ஃப்ரீ பண்ணிடுவாங்க சார். ஆமா, போற இடத்துல வந்து கவுண்டர்ல கொடுத்தா ஃப்ரீ பண்ணிடுவாங்க. அட பாவிகளா, கொடுத்தா ஃப்ரீ பண்ணிடுவாங்களா சார்? இது தெரியாம இதே இதுக்கு வந்து ஒரு 4-5 வாட்டி படம் பார்க்க வந்தேன் சார். காசை கட்டிட்டு தான் சார் போனேன் நான். இங்க போனா ஜாலியா இருக்காங்க. வாங்க போவோம். நீங்க டைம் ஆச்சு வாங்க. ஆமா, பிக்னிக்னு மாலை கூட்டு வந்திருக்கீங்க. டைம் ஆயிடுச்சு வாங்க சார். போவோம், ஏரியாவுக்கு போவோம். வாங்க வண்டி எடுமா. வண்டி எடுத்துட்டு போங்க 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 போங்க. யோ என்னையா பிக்னிக் கூட்டு வரேன்னு ஜி மார்ட் கூட்டு வந்திருக்க? ஆமா, ஜி மார்ட் தான் பிக்னிக். ஜி மார்ட்ல பிக்னிக்கா? ஆமா. என்னையா சொல்ற? ஃபேமிலிக்கு பிக்னிக்கே இப்ப ஜி மார்ட் மாதிரி இடம் தாங்க. வந்தாங்க நாங்க ஜாலியா அப்படியே ஷாப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. நாங்க வந்து மாசம் வந்து 2 மாசத்துக்கு பொருள் வாங்கிட்டு போயிருவாங்க. மாசம் வந்து 2 மாசத்துக்கு பொருள் வாங்குவியா? ஆமா. அது எப்படி தெரியல, வாங்குவோம் அப்புறம் கீழ தூக்கி போடுவோம். இதுதான் போட்டு மிடில் கிளாஸ்ல கம்மியான ரேட்ல வந்தா வள்ளிட்டு போயிட வேண்டியதான். பாப்பானே யாருங்க லைன்ல நிக்கிறது? சார் இருக்காருல. சார் நிக்கிறாரு. நான் எப்ப நிக்கிறேன்னு சொன்னேன்? இல்ல நீங்க நில்லுங்க சார், வந்துடுறேன் சார். நீங்க சும்மா நில்லுங்க சார், நில்லுங்க. நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. டேய் பாப்கார்ன் தானடா வித்துக்கிருக்காங்க. அங்க பாருடா. ஓஹோ அடேப்பா, கிளைமாக்ஸ்ல வர மாதிரி நிக்கறாங்கடா. ஆமா, எப்பவுமே கூட்டமா இருக்கு சார். 20 rupees only. ஓ 20 ரூபாயா? அதுதான் அந்த கூட்டம். ஓ உனக்கு பாப்கார்ன்ல வரிசையில நிக்கிறதுக்கு தான் என்னை கூட்டி வந்தியா? இல்ல கட்ட பை வந்திருக்காங்க. அந்த பொருள் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு பைய தூக்கிட்டு ஆள் வேணும்ல. அப்புறம் யார் 2 பேர் பத்தாது சார். 2 months. அதாவது பார்க்கிங்ல இருந்து லிஃப்ட் வரைக்கும் எடுத்துட்டு போய் பொருளை வச்சு கொண்டு வர கஷ்டமா இருக்கும். அதனால இங்க இருந்து அப்படி தூக்கிட்டு போறதுக்கு என்னை கூட்டி வந்திருக்க. ஆமா. லைன் இல்லங்க. ஆமா, எதிர்த்த வீடு சைடு வீட்டு எல்லாம் ஆள் இருக்கப்ப என்ன ஏன் சூஸ் பண்ண? இல்ல உங்களை பார்த்தா தான் கூப்பிடணும்னு தோணுச்சு எனக்கு. அதனால தேனப்பை மாதிரி தெரிஞ்சிருக்கு. மேடம் நீங்க போங்க மேடம், சாட்ட பேசிட்டு வந்துறேன். நீங்க லைன்ல நில்லுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன் சார். நானு ஏன்டா பண்ணாட, நான் ஏதோ நெட்ஃபிளிக்ஸ்ல லக்கி பாஸ்கர்னு ஏதோ நல்ல படம் ஒண்ணு ஓடிக்கி இருந்துச்சுடா. அதை உட்காந்து பாதியில பாத்துக்கு இருக்கப்ப கூட்டு வந்து இப்படி ஏமாத்திட்டீடா. ஏன் என்னைய பார்த்து கூப்பிட்டு நீங்க பார்த்தா இழுச்சா வைப்ப மாதிரி உனக்கு தெரியுது. இங்க வாடா, பாக்கெட் கொண்டாடா, ஆட்டோவுக்கு ஆச்சு, வீட்டுக்கு போறா. நான் இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. கல்யாணம் ஆகல, ஆயிடுச்சுன்னா வந்துதானே ஆகணும் சார். வாங்க, கோச்சுக்காதீங்க. கூடவே வர்றானே, சரியில்லையே. பில் பண்ண பொருளை தூக்கிட்டு ஓடிடுவானோ? வண்டி வரைக்கும் லிப்டுல வந்தா வாங்கிக்குவான். சரி போட்டு வராது புலந்துறான். ஆட்டே போடலாம் பாக்குறியா? இல்ல பொருள் ஆட்டே போடலாம் இல்லங்க. அப்புறம் இதுக்கு ட்ராலி வேணுங்க. ட்ராலில கூட்டமா இருக்கு இன்னைக்கு. ட்ராலி இல்லாம இருக்கனால சரி நீங்க கொடுங்க. அத கேட்டு தொலைய வேண்டியதானே. ஏதோ பொருளை திருடிட்டு போற மாதிரி உன்னை பார்த்தா உப்பு பாக்கெட்டை திருடிட்டு போற மாதிரியா இருக்கு. ட்ராலி எடுத்து வச்சு டக்குன்னு தாங்க சார். எனக்கு பேக்ல எடுத்து வச்சு தர்றேன், வா. ஐயா போட்டுக்கிட்டு கேட்டா எடுத்து தர போறேன். பாத்தீங்களா, 1/2 கிலோ பயங்கர ரேட் ஆயிடுச்சு. நான்லாம் சின்ன வயசுல தூக்கி போடியா வண்டியா போட்டு இருக்கேன். போமா, ஸ்ட்ரைட்டா போமா. இங்க ஸ்ட்ரைட்டா போமா. அங்க இல்லமா, வந்து ஏரியா வந்துருச்சுமா. வந்துருச்சா? அந்த பொருளை மட்டும் எடுத்து உள்ள போடு. இந்த இருங்க, எடுத்து உள்ள போட்டு போலாங்க. எங்க லைட்டா கண்ணு தெரியுது. ஓகேவா உங்களுக்கு? போப்பா, போ போ போ.
போமா 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 வந்துருச்சுமா. பருப்பு 2 பாக்கெட். ஏங்க அது என்னதுங்க? ஐயோ இது எவ்வளவு? இது வந்து 12. 12 ஒரு கை தான் காட்டுறேன். நான் என்ன சொல்லுமா? தெரியலங்க. தெரியலையா? தெரியல. கரெக்டா இருக்கு. போமா போமா. சரி நெக்ஸ்ட் என்னமா? பூ பருப்பு தூ பருப்பு பருப்பு செக்ஷன் கூட்டிட்டு போங்க. பருப்பு செக்ஷன் தான் இப்ப இருக்குது. பருப்பு செக்ஷன் வந்துட்டமா? வந்தாச்சு. நிறைய பருப்பு மேல ஓகே பாரு, மேலே பாரு. ஏங்க அந்த முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வேணாமா? அங்க கட்டுங்க. போதும். போ அப்படியே போமா. எல்லாம் வாங்கியாச்சுமா. பில்லிங் போடணும். பில்லிங் செக்ஷன் கிட்ட ஒரு சின்ன கவுண்டர் இருக்குங்க. அந்த கவுண்டர் பார்க்க கூடாதா? கண்ணை கட்டிருக்கேன். இன்னும் கண்ணை திறக்காம ஏன் இப்படி ஒய்ஃபுக்கு கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கா கடைக்கு? மேல் சாவனிஸ்டா இருப்ப போலயே, ஆணாதிக்கவாதியா இருப்ப போலயே, பெண்களை ஏறி மிதிக்கிறவனா இருப்ப போலயே, பெண்களை போட்டு டார்ச்சர் பண்றவனா இருப்ப போலயே. யோ சும்மா இருங்கய்யா. அவன் பில்லு கட்டறவனா தெரியும் என்னன்னு. பிளான் பண்ணி வந்தா அது பிளான் நடக்கவே மாட்டேங்குது. அதனால தான் இந்த டெக்னிக் யூஸ் பண்றேன். நான் கண்ணை கட்டி கொண்டு வந்திருக்கேன். ஒரு பொருளும் பார்க்க முடியாது, எடுக்க முடியாது. என்னம்மா? எங்க இங்க பாருங்க. நடக்குனா தட்டையாயிரும். இப்படி எடுத்தா ஸ்டூல் மாதிரி வரும். ஜஸ்ட் 600 ரூபீஸ் தான் வாங்கிருக்கீங்க. அப்படியே ஏங்க? ஏற்கனவே சேர் ஃபுல்லா துணி தான் போட்டு வச்சிருக்காங்க. இல்ல இந்த தான் எங்கடா போட போறேமா? காலையும் பத்திக்கமா போமா அப்படியே போமா. ஏங்க மிளகா பொடி ஸ்மெல் வருது. ஐயோ எல்லாத்தையும் போத்தும் போடுங்க. போமா அப்படியே. இதுல போறதுக்கு முன்னாடி லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். கரெக்ட்டா இத படி தான் நம்ம லிஸ்ட் படியே போயிடுவோங்க. நம்ம எப்பவுமே சத்தியமா வழக்கமா சத்தியம் பண்ணிடு. சரி சத்தியம் பண்றேங்க. லிஸ்டின் படி அதில் இருக்கும் பொருட்களை மட்டுமே நான் வாங்குவேன். கணவன் மீது ஆணையாக நான் வேறு எந்த பொருளையும் எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன். டப்பர்வேர் பக்கமே நான் செல்ல மாட்டேன். அந்த பக்கம் செல்லும் பொழுது கண்களையும் மூடியும் காதையும் பொத்திக் கொள்வேன் என்பதை உறுதி பூண்டு கூலிக்கொள்கிறேன். ஓகேவா? ஓகே. எங்க நீங்க இந்த பிஸ்டி கிளாஸ் எடுக்கிறீங்க, அது இருக்குன்னு எது எடுத்துறீங்க? அது நான் ஏமா எடுக்க போறேன்? நான் லிஸ்ட் போட்டு வந்துட்டேன்ல. லிஸ்ட் படி போயிடுவாங்க. லிஸ்ட் படி போயிடுவோம். ஆஹா என்ன குடும்பம்யா! இப்படி ஒவ்வொரு குடும்பமும் லிஸ்ட் போட்டு வாழ்ந்தா இந்தியன் எக்கனாமி சைனா அமெரிக்காவோட எக்கனாமி எல்லாம் இந்தியா அடிச்சிரும்யா. என்ன பண்றாங்க உள்ள போய் பாப்போம். ஏங்க இங்க பாருங்க, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா? அங்க பாரு டெம்பர் ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ். டேய் இப்பதானடா சொன்னேன் உங்களை பத்தி பெருமையா வெளியில பேசி வாயில நாக்க மடிச்சு உள்ள வைக்கிறதுக்குள்ள இப்படி பண்ணா என்னடா அர்த்தம்? டேய் இப்படி தேவையில்லாத பொருளா வாங்காதீங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஜூஸ். பெரிய ஃபேமிலி பேக். எது ஜூஸ் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ விக்கிறானா? ஏன்டா ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு விக்கிறானா அந்த ஜூஸ் என்ன லெவல்ல இருந்திருக்குன்னு நீங்க யோசிக்க மாட்டீங்களா? டேய் அவனே விக்காத கர்மத்தை வித்து இருக்கான்டா. அது தெரியாம இவங்கள வாங்கிட்டு போயிடுறாங்க. இவங்கள திருத்த முடியாது. ஏங்க அங்க பாருங்க, அவர் கால கிட்ட என்னங்க நான் அந்த லிஸ்ட்ல ஏதாவது விட்டு போயிடுச்சான்னு தெரியல. நான் அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வரேன். ஏதாவது எதுக்குமா எல்லாம் வாங்கிட்டேன். எல்லாம் டிக் பண்ணி தான் வாங்கிட்டேன். பார்த்துட்டு வந்துறீங்க. ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் முன்னாடி போங்க. நீங்க இல்லங்க சார். என்னங்க நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். போமா. என்ன 2-3 பேர் பில்ல போட்டு போயிட்டாங்க. இன்னும் ஆளக்கானமே. நம்ம போலாமா இல்ல இவள விட்டுருவோமா? ஃபோன் பண்ணி கேட்பான். ஃபோனும் எடுக்க மாட்டான். எதுக்கு தான் வச்சிருக்கான்னு தெரியல ஃபோனை. ஐயோ இந்த வரேன் இருங்க. ஓம் சார் இருங்க. எடுத்துட்டு வந்துட்டேன். வண்டியாமா? வந்துட்டேன் சார். தலிங்க சார். சார் தலிங்க. ட்ராலியை தூக்கிட்டு வர நீ? ஆமாங்க, நிறைய பொருள் மிஸ் ஆயிருச்சு. பாக்கும்போது ஞாபகம் வந்துச்சு. ஹலோ சார், ஏதோ ஒரு பொருள் 2 பொருள் கடைசி டைம்ல வைக்கலாம். இப்படி இன்னொரு ட்ராலி எடுத்து வந்தீங்கன்னா நான் பக்கத்து ஏதாவது போயிருப்பேன்ல. தெரியாது எனக்கு. குடுக்கறத வாங்கி கொடுத்தவன பிள்ளை என்ன பண்றது நானு? போன் எங்க போன நீங்க? அம்மா போன் பேக்ல வச்சிருந்தேன். போன் பேக்ல வச்சிட்டு எடுத்துறாத பேக். அது சைலன்ட் வேற போட்டுருக்கு. இந்த போன் இருக்கிறது தெரியாது உனக்கு. எங்க போட்டுக்கிட்டே இருங்க. அந்த பொருள் மிஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்து வந்துறேன். ஏமா பில்ல போட மாட்டேன். நானு பில்ல போட்டுட்டு இருக்கேன். நானு பில்ல போட்டுட்டு இருக்கேன். போடுங்க மேடம். நான் கொஞ்சம் போட்டுக்கவா? நான் அவளை போட்டுட்டு வாங்கி அடுத்தால போட்டுங்க நீங்க. அவ்வளவுதானே சார். ஒரு நிமிஷம் தலிங்க சார். ஏங்க இந்த ட்ராலி சேர்த்து போட்டுருங்க. ஐயோ வேறயா? என்ன மாதிரி என்ன ட்ராலி? யோ நான் பக்கத்து கடையில போய் மளிகை சாமான் வாங்கிக்கிறேன். எல்லாம் வந்திருக்காங்க ஒரு குடும்பமா கிளம்பி. நீங்க நல்லா ஒரு தடவை பாத்துங்க. வேற ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? எது நீங்க உள்ள நீ அந்த பக்கம் போய்மா. போங்க பக்கம். சார் எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு பார்க்க கூடாது சார். ரூல் படி சாப்பிட கூடாது. டேஸ்ட் பார்த்தா வாங்க முடியும். நாங்கலாம் அரிசி கடையில போனா அரிசி டேஸ்ட் பார்த்து தான் வாங்குவாங்க. அரிசி கடையில வாங்கலாம் சார். இங்க வந்து சாப்பிட கூடாது. இங்க பாருங்க போர்டு எழுதி இருப்பாங்க. உள்ள சாப்பிட அனுமதி இல்லைன்னு போட்டு. அது உள்ள வெளிய இருந்து எடுத்து வரல. உள்ள கப்புல தானே. இல்ல வெளியில இருந்து எடுத்து வந்த பொருளும் சாப்பிட கூடாது. உள்ள உள்ள பொருளையும் திங்க கூடாது. சார் அது கொண்டக்கடலை சார். டேஸ்டா இருக்கு. நல்லா தான் இருக்கு. பார்த்தா வாங்க முடியும். நல்லா டேஸ்டா இருந்தா வாங்க முடியும். என்னமோ இருக்கு. உளுந்தம்பருப்பு சார் அது. அத போய் பச்சையா திங்கிறீங்க. சாப்பிட டேஸ்டா இருக்கு. எனக்கு பிடிக்காது. அது தோரம்பருப்பு. இது டேஸ்ட் பண்ணி பாருங்க சார். இதா
மிளகாய கொடுத்து ஏன் பட்டை இப்படி மிளகா பண்றீங்க? சார், பட்டை மிளகா. பட்டை மிளகாலாம் ஏன் கொடுக்குறா? டேஸ்ட் பார்த்து வாங்குங்க சார். எரியட்டும், நல்லா எரியட்டும். டங் 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 டிக்கு டக்கு டங் 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 டிங்கு டக்கு டங் 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 டக்கு டக்கு டங் 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 டிக்கு டக்கு டங் டங் டடடா, டடடா, டடடா. சார், நீங்க உள்ள போறப்ப உங்க கையில ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் இருந்துச்சு, வெளியில வர்றப்ப அதை காணாம. எங்க சார் அந்த பாக்கெட்? தெரியலையே, கையில எதுவும் பேப்பர் கூட இல்ல சார். நல்லா செக் பண்ணி பாருங்க, எது என்கிட்ட கிடையாது பாருங்க. இருக்காதுல்ல சார். அதாவது ட்ரையல் ரூம்ல வந்து சிசிடிவி எவனும் வைக்க மாட்டான்ற ஒரே காரணத்துக்காக கீழ இருந்து சாக்லேட்டை எடுத்துட்டு வந்து ட்ரையல் ரூம்குள்ள மறைச்சு வச்சு தின்னுட்டு அங்க ஒரு பேண்ட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு வந்திருக்க. இல்ல இது நீ தான் ஃபர்ஸ்ட் பண்ற, நாங்க கண்டுபிடிக்க முடியாது நினைச்சுக்கிறேன். இல்ல, நான் எல்லாம் ஒரு பொழப்பா? சோறு தானே திங்கிற, இப்படி போய் இப்படி திருட்டு வேலை பாக்குறியே. இங்க நல்லா பாருங்களேன், எல்லாம் வால்மார்ட் மாதிரி நம்ம ஊர்ல ஒண்ணு கட்டி விடுவோம், உள்ளூர்கார ஒருத்த கண்டுபிடிச்சு ஒரு கடையை கட்டி விட்டா அவனுக்கு நட்டம் ஏற்படுத்துற மாதிரி இப்படி மறைச்சு வச்சு திங்கிறியே. நீ எல்லாம் ஒரு இந்தியனா? வால்மார்ட்லயே அப்படிதாங்க பண்றாங்க. அதை பார்த்தா நான் கத்திட்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஃபாரின்ல எவ்வளவோ நல்ல விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்க வந்து எதெல்லாம் திருட்டு வேலை இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்றியே. நீ எல்லாம் உருப்பிடுவியா? சாக்லேட் காசை கட்டடிப்ப, சாக்லேட் கவர் அப்ப நான் எடுத்து வரேன். ஊருக்கு ஒரு 10 பேர் திரியிறாங்க இந்த மாதிரி.